இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பரிசு என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளிலே அநேகருக்கு பரிசு கொடுப்போம். பரிசை வாங்குவதற்காக நிறைய இடங்களுக்கு சென்று நடந்து ஓடி சென்று ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும், மற்றவர்களுக்கு அது பிடித்தது போல இருக்க வேண்டும் என்று நினைப்போம். இன்றைக்கும் கூட ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆப்பிரிக்கா நாட்டிலே ஒரு சிறுமி தன்னுடைய ஆசிரியருக்கு ஒரு அழகான ஒரு பரிசை கொடுத்தார். பாருங்க, அந்த பரிசு ஒரு கடல் சங்கு. அப்போது அது வித்தியாசமான ஒரு சங்கு. அப்போ அந்த ஆசிரியர் கேட்குறாரு, இந்த சங்கு எங்கிருந்து வாங்கினா என்று. அப்போ சொல்கிறா, இவ்வளோ ஒரு தூரத்தில் ஒரு கடற்கரை இருக்குது, அங்கே தான் போய் நான் வாங்கினேன். ஓ, இந்த சங்கு வாங்குறதுக்கு நீ இவ்வளோ தூரம் செஞ்சாயா என்று கேட்குறார். அந்த மகள் சொல்கிறா, அந்த பரிசு சங்கில் என்னுடைய இடம்தான், நான் உங்களுக்காக சென்ற அந்த நேரம்தான் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சென்று வாங்கினேன். அந்த ஆசிரியருக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக, அவரை தேடுவதற்காக சாஸ்திரிகள் அவர்கள் வெகு தூரமாக, மத்தேயு குறிப்பிட கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் சொல்லுவாங்க, ஞான சாஸ்திரிகள், அவர்கள் நடந்து வருகிறார்கள். அவர் ஒட்டகத்தின் மூலமாக அவர்கள் இயேசு பிறப்பு, அவர் எங்கே பிறக்கிறார் என்பதை ஆராய்ந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். அந்த நட்சத்திரம் வித்தியாசமாக இருக்குது, அது எப்படிப்பட்ட நட்சத்திரமாக இருக்கிறது என்பதை அவர்கள் ஆராயிறாங்க. பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவர்களாம், வான சாஸ்திரங்களை அறிந்தவர்கள். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அதை விலகிறதும் நிற்கிறதும் போகிறதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் எப்படி இந்த நட்சத்திரம், புதிதாக வானத்தில் ஒரு நட்சத்திரம் உருவாகி இருக்குது, அது எப்படிப்பட்ட நட்சத்திரம், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் உலகத்தில், அது எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே அவர்கள் அறிகிறாங்க. என்னாகமம் 24:17 ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலை எழுப்பும். மோசையின் காலத்துல இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இங்கே பிழையாம் என்ற ஒரு தீர்க்க தரிசி புறஜாதிகள் மத்தியிலே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவர் அவனை அழைத்து அவன் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் அங்க குறிப்பிட, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். இந்த வார்த்தையை கேட்டு ஆராய்ந்து சாஸ்திரிகள் தேடி வருகிறார்கள். அவர்கள் தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவின் இடத்துல தேடுறாங்க. போய் பார்க்குறாங்க. அந்த ராஜா, ஒருவேளை யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருப்பாரு, அவர் ராஜா அரண்மனையில தான் பிறந்திருப்பாருன்னு தேடி வருகிறார்கள். அங்கே எங்கே எல்லா இடமும் தேடுகிறார்கள், ஆனால் கிடைக்கவில்லை. ஆனால் மீண்டுமாக ஒரு நட்சத்திரத்தை பார்த்து சொல்கிறார். பாருங்க, அந்த நட்சத்திரம் ஆண்டவர் இருக்கும் ஸ்தலத்துக்கு மேலே நின்றதாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் அநேகர் கிறிஸ்துமஸை 1ஆம் தேதி ஆன பின்னே நாம் வீடுகளிலே நட்சத்திரத்தை தொங்க விடுகிறோமா. அப்போதான் நம்மளுக்கு கிறிஸ்துமஸ் நிம்மதியாக இருக்கும். இன்னைக்கு ஸ்டார் போட்டாச்சு, கிறிஸ்துமஸ் கொண்டாடியாச்சு அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நட்சத்திரமும் நம்ம வீட்டில் இருக்குது, இயேசு இருக்கிறாரா. அதனால பாருங்க, அந்த நட்சத்திரம் இயேசு தங்கின இடத்துல நின்றது. அப்போ இயேசு நம்ம வீட்டில் இருக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எத்தனை பேர் வீடுகளுக்குள்ளே இயேசு இருக்கிறார் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பதாக அந்த நட்சத்திரம் போய் நின்றதாம். அந்த நட்சத்திரம் வழிகாட்டினது. இன்றைக்கும் கூட நம்ம ஆண்டவருக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம் வீட்டிலே கர்த்தருக்கு இடம் கொடுத்து அவருக்கு சிறந்த பரிசு கொடுப்போமா. அந்த சாஸ்திரிகள் வெறுங்கையா வரல, அந்த நட்சத்திரங்களை கவனித்து சென்று இயேசுவின் பாதத்திலே விழுந்து அவர்கள் 3 பரிசை கொடுத்தார்களாம். அதில் முதல் பரிசு பாருங்க, அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து உலகத்தை ஆள்கிற இரட்சகர், மீட்பர். அவர் உலகத்திலே அவர்
அவர் அதிகாரம் கொண்டு ஆளுகை செய்பவர் என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காக தங்கத்தை அவருக்கு முதலாக பரிசு கொடுத்தார். அடுத்ததாக அவர் குரு, ஒரு ஆசாரியனாக, ஒரு ஆலயத்தில் குருவாக நினைத்து அவரை வெள்ளை போனத்தை அவர்களுக்கு முன்பதாக இரண்டாவது ஒரு பரிசை கொடுக்கும். மூன்றாவதாக அவர் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பார் என்று தூர்ப வர்க்கத்தை அவர்களுக்கு மூன்றாவது பரிசாக கொடுக்கிறார். பிரியமானவர்கள், நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இயேசுவுக்கு எந்த பரிசை கொடுக்க நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு நம்ம இல்லத்துல அவருக்கு இடம் கொடுத்து அவரை நம் வீட்டிற்கே அழைத்து அவருக்கு சிறந்த பரிசை நம்ம கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? இங்கே வசனம் சொல்கிறது, ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எரேமியா 29:13, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இன்றைக்கு சாஸ்திரிகள் இயேசுவை தேடி சென்று ஆண்டவரை கண்டு கொண்டது போல இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவரை கண்டு கொள்வோம். ஆண்டவருக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. உங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த நாளிலே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க ஏசப்பா. நாங்கள் மற்றவர்களுக்கு எங்கள் வீடு ஏசப்பா ஒரு ஒளி உள்ள வீடாக இருக்கணும். எங்கள் வீட்டில் நட்சத்திரத்தை தொங்க விடும்போது இசப்பா, நாங்கள் இசப்பா நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கீங்கிறதை நாங்கள் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக வாழ இந்த கிறிஸ்துமஸ் நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாகவே கிருபித்தாங்க. துதிகன மகிமை கேரடிக்கிறோம் மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை